நல்ல இந்த மாலை பொழுதை ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு பொழுதாக, குழந்தைகளுக்கான ஒரு பொழுதாக, ஒரு குடும்ப விழாவாக, இந்த ஊரினுடைய ஒரு திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய CS இன்டர்நேஷனல் கல்வி குழுமத்திற்கு ஒரு பெரிய அரங்கு நிறைந்த ஒரு கைதட்டலோடு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா? தன்னுடைய கருத்துக்களை எப்பயுமே வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த குழந்தைகளுக்கு ஒரு அருமையான ஒரு டிபேட் ஷோ இப்ப ரெடி பண்ணிருக்காங்க. வாழ்க்கையை வாழ தெரிந்தவர்கள் பெற்றோர்களா அல்லது ஆசிரியர்களா இல்ல எங்களை போன்ற குழந்தைகளா அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு டிபேட் ஷோ, ஒரு பட்டிமன்றமாவே இதை ரெடி பண்ணிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வி மகாவித்யா. நான் இங்கு பேச வந்த தலைப்பு வாழ்க்கையை வாழ தெரிந்தவர்கள் பெற்றோர்களே. எனவே பேச வந்தேன். காலையில எழுந்ததும் பரபரப்பா வேலையை முடிச்சுட்டு குழந்தைங்களை ஸ்கூலுக்கும் ஹஸ்பண்ட் ஆபீஸ்க்கும் அனுப்பிச்சிட்டு தூங்குடா கைப்பிள்ளைன்னு டிவி மட்டும் எடுத்து சோஃபால படுத்தோம்னா நாங்க வேற உலகத்துக்கே போயிடுவாங்க. இது யாராலாச்சும் முடியுமா? எங்களால மட்டும்தான் முடியும். எந்த சேனல்ல எந்த நாடகம், பக்கத்து வீட்டுல என்ன பிரச்சனை, எதிர் வீட்டுல என்ன பிரச்சனை, பிடிச்ச ஸ்நாக்ஸ், ஸ்விக்கி சாப்பாடுன்னு ஈவினிங் 4 மணி வரைக்கும் நாங்க வாழ்ற வாழ்க்கையை யாராலையும் வாழ முடியாது. ஆமா தானேங்க? இப்ப சொல்லுங்க சார், யார் வாழ்க்கையை வாழ தெரிந்தவர்கள்? வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெற்றோர்கள் தாங்க வாழ்க்கையினுடைய அனுபவத்திற்கு மிகப்பெரிய ஒரு காரணம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்ப அடுத்ததா அதெல்லாம் இல்லைங்க, ஆசிரியர்கள் தான் எனக்கான வழிகாட்டிகளாகவும் வாழ்க்கையை வாழ தெரிந்தவர்களாகவும் இருக்காங்கன்னு சொல்றதுக்காக ஸ்ரீ ஹரிணி வந்திருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் என் ஸ்ரீ ஹரிணி. நான் இங்கே எதை பற்றி பேச போகிறேன்னா, வாழ்க்கையை வாழ தெரிஞ்ச ஆசிரியர்களே என்பது பற்றி தான் பேச போகிறேன். 2 நாள் லீவ் விட்டாலே குழந்தைகளை வீட்டில் சமாளிக்க முடியாம எப்படா ஸ்கூலுக்கு அனுப்புவோம்னு நினைக்கிற பேரண்ட்ஸ்க்கு நடுவில் எப்படா ஸ்கூலுக்கு போய் குழந்தைகளை பார்ப்போம்னு நினைக்கிற டீச்சர்ஸ் தாங்க நாங்கள். ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் தன் குழந்தைகளோட வெற்றியை தான் கொண்டாடுவாங்க. ஆனால் நாங்கள் மட்டும் எங்ககிட்ட படிக்கிற ஒவ்வொரு குழந்தைகளோட வெற்றி எங்கள் வெற்றியாக நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவோம். இது எத்தனை பேருக்கு கிடைக்கும்? பேரண்ட்ஸ்க்கே தெரியாத பழைய விஷயங்கள் டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்க நினைக்கிற ஒரு கஷ்டமான விஷயத்த நாங்கள் ரொம்ப ஈஸியாகவும் ஹாப்பியாகவும் எடுத்துக்குவோம். வாழ்கிற நாங்கள் தாங்க வாழ்க்கையை முழுசாக வாழ தெரிஞ்சவங்க. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மகாபாரதத்துல துரோணாச்சாரியாருக்கு எதிராக நிக்கிற அர்ஜுனன், துரோணாச்சாரியாரை எதிர்த்து நிக்கிற அர்ஜுனன் துரோணாச்சாரியாரோட கூப்பிட்டு வெற்றி உண்டாட்டும் வாழ்த்திட்டு போறாங்க. தனக்கு எதிராக தன் மாணவன் இருந்தாலும் கூட அவனை ஆசீர்வதிக்கக்கூடிய மனப்பான்மை ஆசிரியர்களுக்கு மட்டுமே இருக்கும். அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டலோடு இந்த நேரத்துல நன்றி சொல்லி, இப்ப அடுத்ததா அதெல்லாம் இல்லைங்க, ஆசிரியராவது மாணவர்களாவது நாங்க தான் என் வாழ்க்கையை வாழ தெரிஞ்சவங்க என்னப்பா அப்படின்னு சொல்றதுக்காக பிரணவ் வந்திருக்காரு. பிரணவ் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எஸ் பிரணவ். வாழ்க்கையை வாழ தெரிஞ்சவங்க குழந்தைங்களா ஆசிரியர்களா பெற்றோர்களா அப்படின்ற தலைப்பை பற்றி பேசிட்டு இருக்கோமோ, நான் திடீர்னு நீ நான் காந்தி பறக்க பண்ணு, டீ கடையில் நின்று தின்னு பறக்க பண்ணு சம்பந்தமே இல்லாம பேசினா எப்படி இருக்குங்க? எப்படிங்க இருக்கும்? நல்ல சக்கரை பொங்கல சுட சுட சாம்பார் ஊற்றுற மாதிரி இருக்காதாங்க. அது மாதிரி தாங்க வாழ்க்கையை வாழ தெரிஞ்சவங்களா பேரண்ட்ஸா டீச்சர்ஸான்னு கேட்டுக்கிட்டு எப்போவுமே வாழ்க்கையை வாழ தெரிஞ்சவங்க குழந்தைங்க தாங்க. நாங்கள் எப்போவுமே ரொம்ப ஜாலியாக தாங்க இருப்போம். பெரியவங்க மாதிரி எதை நினச்சி கவலை பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு எப்போவுமே பொறாமே இருக்காதுங்க. எங்களுக்கு அதனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எங்களோட சிரிப்பு ஒன்றே போதுங்க. யார் வாழ்க்கையை வாழ்றாங்க எல்லாருக்குமே தெரியும். தச்சாயா அவர்களே, உங்கள் தீர்ப்பென்னும் திட்டத்தை எங்கள் பீஸ் என்னும் பெஸ்ட் குழந்தைகள் குழுவிற்கு வழங்குமாறு பணிவுடன் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குழந்தைகள் குழுவா? பரவாயில்லையங்க, தர்மபுரியில் இப்படி குழு ஆரம்பிச்சிருக்கீங்களா?
அருமை. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி அதுல ஒரு காம்பினேஷன் சொன்னியடா தம்பி, அருமையா இருந்துச்சு. சக்கரை பொங்கலோட சாம்பாரை ஊத்தி சாப்பிடுற மாதிரி எப்படிங்க நீங்க வந்து பெற்றோர்கள்னு சொல்லலாம்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆராத்யா. நான் சொல்ல போற தலைப்பு வாழ்க்கையை வாழ தெரிஞ்ச பெற்றோர்கள் பத்தி தாங்க 2-3 வார்த்தைகள் பேச வந்திருக்கேன். சிங்கிளா இருந்த நாங்க பேரண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்க வாழ்க்கையே வாழ ஆரம்பிச்சிச்சு. பசங்களை சாக்கா சொல்லிட்டு நாங்க பண்ற அளப்பிறருக்கு அவங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செலவேணுமோ 2000 தான். ஆனா நாங்க புது ட்ரெஸ்ஸு ஃபோட்டோ ஷூட்டு ஷாப்பிங் சொல்லி நாங்கள் ஜாலியாக இருப்போம். ஆமாங்க, இந்த ஆனுவல் டேன்னு சொல்லிட்டு டீச்சர் தாங்க முழு மேக்கப்போட இருக்கீங்க. ஆமாதான், நீ சொல்றா. ஆமா, அவங்களுக்கு அவுட்டிங் பேர்ல எங்களுக்கு எங்க போகணுமோ அங்க போய் நாங்க என்ஜாய் பண்ணுவோம். இப்போ கூட பாருங்க, அவங்க ஸ்கூல்ல லேக் விசிட் கூட்டு போறேன்னு சொன்னாங்க. நாங்க எந்த லேக் தூரமா இருக்கோ அந்த லேக் தான் போனோம். ஸோ நாங்க பயங்கர ஜாலியா எங்க லைஃபை என்ஜாய் பண்றோம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம். சூப்பர், நல்ல ஒரு பெரிய கைது. வெஸ்ட் பெங்கால்ல, மேற்கு வங்காளத்துல ஒரு பையன் போய் அம்மா கிட்ட சொல்லியிருக்கான், அம்மா எங்க ஸ்கூல்ல நீ என்ன ஆவன்னு கேட்டாங்க. நான் குதிரை வண்டிக்காரனாக போறேன்னு சொன்னேன். ஏன்னா அவனுக்கு குதிரை வண்டிக்காரர் ரொம்ப பிடிக்கும். நான் குதிரை வண்டிக்காரனாக போறேன்னு சொன்னேன். எல்லாரும் சிரிச்சுட்டாங்கம்மா, எல்லாரும் கேலி பண்ணாங்கம்மா. ஏன்டா நீ குதிரை வண்டிக்காரனா? குதிரை வண்டிக்காரன் தானே அப்படி ஸ்டைலா முடி வச்சிருப்பாரு, இந்த குச்சியை வச்சு அந்த வீல்ல அப்படி எல்லாம் சுத்துவார்லம்மா, அதனால எனக்கு குதிரை வண்டிக்காரர் ரொம்ப பிடிக்குமா, நான் வந்து குதிரை வண்டிக்காரனாக போறேன்மா. அவங்க அம்மா இடத்துல சொன்னாங்க, திட்டல. அவங்க அம்மா எல்லாரும் முன்னாடி போய் எல்லாம் டாக்டர் ஆவாங்க, இன்ஜினியர், குதிரை வண்டிக்காரனா எய்மாடா அப்படிலாம் கேட்கல. அவங்க அம்மா சொன்னாங்க, நீ குதிரை வண்டிக்காரன் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டது தவறில்லை. ஆனால் நீ குதிரை வண்டிக்காரனாக ஆக வேண்டும் என்று சொன்னால் இந்த படத்தில் இருக்கக்கூடிய குதிரை வண்டிக்காரனாக மாறணும்னு பகவான் கிருஷ்ணர் கீதையில தேர் ஓட்டின காட்சியை எடுத்து வந்து காமிச்சாங்க. அந்த சிறுவன் தான் பிற்காலத்தில் உலகமெல்லாம் கீதையை எடுத்து சென்ற விவேகானந்தர் என்கிற மிகப்பெரிய இளம் துறவியாக மாறினார் என்று சொன்னார். இந்த பெற்றோர்கள் வாழ்க்கையை வேறு விதமாய் பார்த்த காரணத்தினால் தானே ஒரு விவேகானந்தர் உருவானாங்க. அதை ரொம்ப அழகா வந்து பெற்றோர்கள் எப்படி வாழ்க்கையை என்ஜாய் பண்றோம் அப்படின்றத சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்ப அடுத்ததா அது இல்லைங்க, பெற்றோர்களை தாண்டி குழந்தைகள் தான் நாங்க வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்னு சொல்றதுக்காக மானசா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எஸ் மானசா வேலுநாச்சியார். என் நண்பன் பிரணவ் பேசின டாபிக்கை பற்றி தான் நான் பேச வருகிறேன். வாழ்க்கையை வாழ தெரிந்த குழந்தைகளா என்ற தலைப்பை பற்றி தான் நான் பேச போகிறேன். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்க வாழ்றதே சாப்பாட்டுக்காக தான். ஆனா பெரியவங்களால பிடிச்சதை ரசிச்சு சாப்பிட முடியுமா? இல்லை. இதை சாப்பிட்டாலும் வெயிட் போட்டுடும், அந்த ரைட் இந்த ரைட்டுன்னு சொல்லிட்டு பிடிச்சதை கூட சாப்பிட முடியாம கஷ்டப்படுறாங்க. அப்படி ஒரு சில சாப்பிட்டாலும் ஜிம்முக்கு ஓடிடுறாங்க. ஆனால் நாங்கள் பார்க்கறது, பிடிச்சது, ஓடுறது, பறக்கிறது, ஓடுறது, போடுறது எல்லாம் சாப்பிடுவோம். எங்களுக்கு எந்த டயட்டும் கிடையாது. சாப்பாட்டு விஷயத்திலே ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன்னா யாரு வாழ்க்கையை வாழ்றாங்க? நீங்களே சொல்லுங்க சார், நல்ல தீர்ப்பா சொல்லுங்கன்னு நம்பி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு பாயிண்ட் தான், எங்களால பிடிச்சதை சாப்பிட முடியுமா? உங்களால சாப்பிட முடியுமா? இல்ல குழந்தைங்க வந்து அவங்களுடைய உலகமே வேற. முதல் நான் கிளாஸ்ல சார் பாடம் நடத்தினாரு. தம்பி, காக்கா பாட்டிக்கிட்ட இருந்து வடையை திருடிட்டு அப்படின்னாரு. காகம் பாட்டிக்கிட்ட இருந்து வடையை திருடிட்டு, நம்ம படிச்சிருப்போம்ல இந்த கதையை. இப்ப இந்த பையன் கேட்டான், சார் அது என்ன சார் திருடிச்சு? எடுத்துச்சுன்னு சொல்லலாம்ல சார், அது என்ன திருடிச்சு? எவர் சொன்னார், அப்படி சொல்லக்கூடாதுப்பா. ஒருத்தவங்க பெர்மிஷன் இல்லாம ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட இருந்து எடுத்தோம்னா அது பேர் திருட்டு. அப்ப காக்கா பாட்டிகிட்ட கேட்காம தானே எடுத்துச்சு, அதனால அது பேர் திருட்டுப்பா. ஓ சரி சார். மறுநாள் பாடம் எடுத்து ஆரம்பிச்சாரு. பசு மனிதனுக்கு பால் தருகிறது. நம்ம போய் கேட்டான், பசுமாடு ஓட்ட வந்து சொல்லிச்சா? பசுமாடு வந்து சொல்லிச்சா? என் பாலை நீ எடுத்துக்கன்னு ஓட்ட வந்து சொல்லிச்சா? நீ பசுவை ஏமாத்தி திருடுற. அப்ப கரெக்டா சொல்லுங்க சார், மனிதன் பசுவிடமிருந்து பாலை திருடினான்னு சொல்லுங்க. அவர்கிட்ட என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அப்ப குழந்தைகள் வாழ்க்கையை சரியான ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்க்கிறார்கள் அப்படின்றத அந்த குழந்தை வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, ஆசிரியர்கள் தாங்க வாழ்க்கையை அனுபவிப்பவர்கள் என்று சொல்வதற்காக அன்பு தம்பி எழில் அவர்கள் வராங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெயசலில் முருகன். ஒரு பக்கம் வாழ்க்கையை வாழ தெரிஞ்சவர்கள்
குழந்தைகளேன்னு பேசினாங்க. இன்னொரு பக்கம் வாழ்க்கைய வாழ தெரிஞ்ச பெற்றோர்களேன்னு பேசினாங்க. எங்களை யாருமே கண்டுக்கல. நீங்க சொல்லுங்க, நாங்க யாரு, நாங்க எதை பத்தி பேச போறோம்னு. நாங்க தாங்க வாழ்க்கைய முழுசா வாழ தெரிஞ்ச ஆசிரியர்கள். வீட்டுல ஒரு குழந்தைய சமாளிக்க முடியாம புலம்புற எத்தனையோ பேரண்ட்ஸை நாங்க பார்த்திருக்கோம். ஆனா நாங்க மட்டும் 40 குழந்தைங்களோட இருந்தாலும் சந்தோஷமா இருக்கிறவங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் மீண்டும் குழந்தை பருவத்துக்கே போறது. அது எங்களுக்கு கிடைச்சிருக்கு. குழந்தைங்களா ஆடுவோம், பாடுவோம், மண்ணுல விளையாடுவோம், மூஞ்சல் ஆடுவோம். இது மற்றவங்களால முடியுமா? டீச்சர்ஸ் ஆகிய எங்களால மட்டுமே சாத்தியம். எங்க ஒரு பேரண்ட்டை கூப்பிடுங்க பார்ப்போம். 40 குழந்தைங்க சமாளிக்க முடியுமான்னு கேட்போம். நீங்களே கேட்டு சொல்லுங்க சார். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகா சொல்றேன். எங்க ஒரு பேரண்ட்டை கூப்பிடுங்க பார்ப்போம், 40 குழந்தைகளை சமாளிப்போமா கேட்போம்னு. 3 பேருமே நல்ல ஒரு ஆர்குமெண்ட் வச்சுட்டு போயிருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் எல்லாருக்காகவும் கொடுக்கலாம். அவங்களுக்கு எழுதி கொடுத்ததை அவ்வளோ அழகா ப்ரிப்பேர் பண்ணி அதை ஒரு ப்ரெசன்டபிளா சொல்லி நடுவில் நான் ஏதாவது பேசினா கூட தான் விட்ட பாயிண்ட்ல இருந்து எடுத்து பேசியிருக்காங்கல்ல, அதுக்காகவே ஒரு கைதட்டல் தாங்க. ஒரு டிபேட் ஷோக்கு வந்து உட்கார்ந்து பேசுறதுக்காகவே ஒரு பெரிய கைதட்டல் தரலாம்.